இந்த சிவகாமியை மறந்து விட்டார். நான் இனிமேல் உயிரோடு இருந்தால் சரித்திரம் சபிக்கும், வரலாறு தோற்றும். என்னை தடுக்க நீங்கள் யார்? பல்லவ பேரரசு, என்னையும் உங்களையும் பிரிக்க இந்த பாவியை பாருங்கள். இந்த அவளின் குரல் உங்கள் காதில் கேட்கவில்லையா? நரசிம்ம பல்லவரே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? சிவகாமி, என்னை பா. நான் தான் நரசிம்ம பல்லவன். சுவாமி, வந்து விட்டேன். கால் கடுக்க நடனமாடி என் காதல் ராணியே, கடல் தாண்டி போனவன் உன்னை தேடி ஓடுபடி வந்து விட்டேன். பிரபு, இப்போதான் வழி திறந்ததா? இனிமேல் இனிமேல் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். என் மூச்சு என்னை விட்டு பிரியும் வரை நீதான் என் பக்கத்து ராணி, பல்லவ அரசு. பிரபு, யார் என்று கவனிக்காமல் உங்களை பாவே என்று சொல்லிவிட்டேன். இந்த பாவியை மன்னித்து விடுங்கள். பரவாயில்லை, வாருங்கள், அரண்மனைக்கு போகலாம். போமே. கோபால், நல்ல நேரத்துல நீ வந்து நீலாவை காப்பாத்து. அம்மா, இந்த பொண்ணு யாரு? ஒரு பைத்தியக்கார பொண்ணை குணப்படுறதுக்காக மகாபலிபுரம் போறேன்னு சொன்னேன். அது இவங்கதான். சரி, நீ எப்ப இங்க வந்த? நான் உன்னை பக்கத்தாவா வந்துகிட்டு இருந்தேன். வர்ற வழியில இந்த பொண்ணு பைத்தியம் பிடித்த மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தது. நானும் கூட ஓடியாந்தேன். இப்படிதாங்க நம்ம அடிக்கடி வெளியில ஓடி போயிடுறாங்க. ஓஹோ. பிரபு, யார் இவர்? இவர்தான் என் ஃப்ரெண்டு டாக்டர் கோபால். யார்? யார் சுவாமி? பரஞ்சோதி தெரியவில்லை? நமது படைத்தளபதி பரஞ்சோதியை தெரியவில்லையா? வணக்கம் மகாராணி. மகிழ்ச்சி. ரவி, புறப்படுவோமா? புறப்படுவதா? தளபதியார் உங்களை எங்கே அழைக்கிறார்? மறுபடி போருக்கு போக போகிறீர்களா? வேண்டாம் சுவாமி, வேண்டாம். இல்லை, போருக்கு போகவில்லை. அதாவது நீ, நான், தளபதி பரஞ்சோதி, மேக்காப்பாளன் எல்லோரும் பேலஸுக்கு, அரண்மனைக்கு போகிறோம். வாருங்கள், வாருங்கள். நீலா, அப்பா. அம்மா வந்துட்டே. அம்மா வா. இப்பதாம்மா என் மனசுக்கு நிம்மதியாச்சு. இதோ வந்து விட்டேன் அப்பா. இனிமேல் நமக்கு கவலையே இல்லை. யார் வந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். தெரியவில்லை? இவர்தான் மாமல்லபுரத்து மணிவிளக்கு, நரசிம்ம பல்லவர். மகாராஜா, இவர்தான் என் தந்தை, ஆயன சிற்பி. நான் நடனமாடும் போது அது எல்லாம் சிலையாக செதுக்கினாரே, மறந்து விட்டீர்களா? டாக்டர், என் மகன் எங்க ஓடினா? என்ன ஆச்சு சொல்லுங்க சார். தற்கொலை செய்துக்கவே போயிட்டாங்க. நல்ல வேளை என்ன பார்க்க வந்த என் நண்பர் ரவிதான் நீலாவை காப்பாத்தினார். அப்படியா? என் மக உயிர் மீட்டு கொடுத்துட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. ஐயோ அப்பா, அப்பா, இவர் நரசிம்ம பல்லவர், உங்கள் ஒரு நாள் மருமகன். அவரை போய் தம்பி தம்பி என்று அழைக்கிறீர்கள். இது நியாயமா? முறையா? மகாராஜா, என் தந்தையின் தவறை மன்னித்து விடுங்கள். மகளே, உனக்கு விடுவு காலமே வராதா? தம்பி, என் பொண்ணு என்னென்னமோ உளறாளே நினைச்சு வருத்தப்படாதீங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது. நான் ஒண்ணும் வருத்தப்பட மாட்டேன். நீங்கள் தானே அப்பா வருத்தப்பட்டீர்கள். இந்த நடனக்காரியை நாடாளும் மன்னர் விரும்ப மாட்டார் என்று. இப்போது என்ன சொல்லுகிறீர்கள்? இந்த சிவகாமியின் சபதத்தை நிறைவேற்றிவிட்டு வந்து விட்டார். அப்பா, பாருங்கள், வாதாபி பற்றி எரிகிறது. சாளுக்கிய அரசு சாம்பலாகிவிட்டது. புலிகேசி தொலைந்தார், தொலைந்தே போய்விட்டார். இதோ புலிகேசி மீண்டும் வந்து விட்டார். மகாராஜா, அட பாவி, என் சக்கரவர்த்தி கிட்டே இருந்து இனிமே என்னை பிடிக்கவே முடியாது. ஓ அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க. கொஞ்ச நேரம் கண்ணை செஞ்சுட்டேன். அதுக்குள்ள வழக்கம் போல நீலா தற்கொலை பண்ணிக்க போயிடுச்சு. நடிக்கின்றான், நடிக்கின்றான். இவனை நம்பாதீர்கள். எடுங்கள் வாழை, வெட்டுங்கள் இவன் தலையை. ஏ புலிகேசி! சிவகாமி, மகாராஜா, இவன் உன்னால் சாகக்கூடாது. நானே வெட்டுகிறேன். உத்தரவு மகாராஜா, இந்தாருங்கள். ரவி, நீலாவுக்கு சிவகாமிக்கு ஓய்வு தேவை. கொஞ்சம் அந்த புறத்துக்கு அழைத்து கொண்டு போகலாமா?
சிவகாமி, அந்த புறத்துக்கு போகலாமா? என் மாமன்னர் எந்த புறத்துக்கு அழைத்தாலும் நான் வருவேன். வாருங்கள் மகாராஜா. டாக்டர், நீ ஒண்ணும் கவலைப்பட. சிவகாமி, நாடே உறங்கி விட்டது. இனியும் கண் விழிப்பது உடம்புக்கு ஆகாது. ஆமாம் ஆமாம், பஞ்சனை தயாராக இருக்கிறது. நீங்கள் நிம்மதியாக தூங்குங்கள். நான் வெண்சாமர வீசுகிறேன். எனக்கு எதற்கு? நீதான் களைத்து போயிருக்கிறாய். மகாராஜா, உத்தரவு கொடுத்தால் நான் போய் கனிகள் கொண்டு வருகிறேன். கத்தியை கொடுங்கள். மகாராஜா, முதலில் படுத்து தூங்கு. ஐயோ ஐயோ, நான் என்ன போருக்கா போனேன்? ஆனால் இனிமேல் உங்களை நான் தனியாக போருக்கு அனுப்பவே மாட்டேன். சரி சரி, படுத்து தூங்கு. அப்படி என்றால் நீங்கள் எனக்கு ஒரு கதை சொல்ல வேண்டும். கதையா? ஆமாம், வாதாபிய வென்ற வீரக்கதை சொல்லுங்கள். காலம் போராது சிவகாமி, அது பெரிய கதை, தொடர் கதை. பல இரவுகள் சொல்ல வேண்டுமே. என்று முதலிரவாக இருக்கட்டுமே. உட்காருங்கள், கதை சொல்வதற்காக. மகாராஜா, சிவகாமி, இந்த இது என்ன மகாராஜா, வைரமா? இல்லை, சாளுக்கிய நாட்டில் சாவிரி பழம். சாவிரி பழம் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இது பழுக்குமா. அதிசயமான பழம். ஆமா, இதை சாப்பிட்டால் நினைத்தது நடக்கும், நடந்தது நிலைக்கும். மகாராஜா தங்களுக்காகவே கொண்டு வந்திருக்க. மகாராஜா, என் மீது எவ்வளவு அன்பு. இனி தூங்கித்தான் தீர வேண்டும். மகாராஜா, என்னை தனியாக விட்டுவிட்டு நீங்கள் எங்கு போகிறீர்கள்? அரசாங்க வேலைகள் அதிகம். மகாராஜா, உங்கள் மணிமுடி எங்கே? எல்லோரும் இந்நாட்டு மன்னர் இல்லையா? கோபால், என்ன இது பயங்கரமான வியாதியா இருக்கு? இது ஒரு கோரமான சாபக்கேடு ரவி. 3 வருஷத்துக்கு முன்னாலதான் நடந்துதான் இந்த கொடுமை. ஆமாம் தம்பி, என் பொண்ணு காலேஜில் படிக்கிற போது சரித்திரம்னா அவளுக்கு உயிர். ஒரு சமயம் பல்லவ சரித்திரத்தை ஆராய்ச்சி பண்றதா சொல்லி ராத்திரி பகலும் காலேஜ் வாசகசாலையிலேயே குடியிருந்தா. உயரமான இடத்துல இருந்த ஏதோ ஒரு புத்தகத்தை தானே எடுக்கும் போது ஏணி தவறி விழுந்துடுச்சு. எங்க நீலாவுடைய வாழ்க்கையில இடி விழுந்துடுச்சு. அந்த அதிர்ச்சியினால் ஏற்பட்ட சித்தப்பிரமதானா இது? அதுல இருந்து தன்னை பல்லவர் காலத்தை சிவகாமின்னு நினைச்சு நரசிம்ம பல்லவர் தன்னை ஏமாத்திட்டதாக புலம்பி எப்ப பார்த்தாலும் தற்கொலை செய்துக்கு ஓடுது. ஆமா தம்பி, ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் என் பொண்ணு மாடியில இருந்து குதிச்சாலோ கடல்ல போய் விழுந்துட்டாலோ அப்படின்னு எனக்கு ஒரே அதிர்ச்சி. தம்பி, அவ சாக துடிக்கிறான், நான் செத்துக்கிட்டே இருக்கேன். ஆமா, அந்த அதிர்ச்சியில தான் எங்க அண்ணன் காலு விழுந்துருச்சு. வாத நோயால நடமாடக்கூட முடியாது, படுத்த படுக்கை ஆயிட்டார். டாக்டர், எங்க சொத்து பூராவும் தரோம், எப்படியாவது நீலாவை வீட்டு கொடுங்க டாக்டர், வீட்டு கொடுங்க. கவலைப்பட, டாக்டர் கோபால் நிச்சயம் குணப்படுத்த. ரவி என் கூட இருக்கிற வரைக்கும் அதை பத்தி கொஞ்சம் கூட சந்தேகம் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, பெரிய தவறு பண்ணிட்டேனே. இவர் யாருன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்தவே இல்லையே. மை வெரி டியர் ஃப்ரெண்ட் ரவி, லீடிங் லாயர் இன் மெட்ராஸ், டாப் மேன் இன் தி ஃபீல்ட், அந்த பிரபல வக்கீல் சின்னத்துரையோட மகன். யார் யார் யாரு? நம்ம பாரத்லா சின்னத்துரையா? ஆமாங்க. அடே தம்பி, உங்க அப்பா எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராச்சே. அவர் இறந்து போன ஒரு பாடு நம்ம 2 குடும்பத்துக்கும் தொடர்பே இல்லாம போயிட்டு போகட்டும். இப்போது உன்னை சந்திக்க முடிஞ்சது, ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. ஆமா, நீங்க எப்படி அந்த நேரத்துல அங்க போனீங்க? இப்ப எனக்கு கோர்ட்டு விடுமுறை. எனக்கு இந்த ஓவியம் வரையறதுல கொஞ்சம் ஆசை. நண்பர் கோபால் இங்க இருக்காரு எனக்கு தெரியும். அவரையும் பார்த்துட்டு மாமல்லபுரத்து சிற்பங்களை எல்லாம் சித்திரமா வரையலாம்னு வந்தேன். வந்த இடத்துல ரொம்ப நல்லதா போச்சு. நீலாவுக்கு குணமாகிற வரைக்கும் இவரும் இங்கேயே இருப்பாரு இல்ல? என்னங்க இது? நான் என்ன டாக்டரா? ஏன், நீ ஒரு வகையில டாக்டர் தான். தூக்கு தண்டனை வாங்கின எத்தனையோ நிரபராதிகளை நீ சாவுல இருந்து காப்பாத்திருக்கிற. சமயோஜிதமா நீ நரசிம்ம பல்லவர்னு சொல்லலன்னா நீலாவை உயிரோட பார்த்திருக்க முடியுமா? ஆமா தம்பி, நீ போயிட்டுனா மறுபடியும் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால டாக்டருக்கு உதவியா கொஞ்ச நாளைக்கு நீ இங்கேயே தங்கிக்கிறேன். நல்லதுங்க.
ஓய்வு நேரத்துல ஓவியம் வரையறதை விட ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு உறுதுணையா இருக்கிறது நானும் விரும்புறேன். ரொம்ப மகிழ்ச்சி. சரி, நேரம் ஆயிடுது, நீங்க எல்லாம் போய் படுத்துங்க. தம்பி, அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போ. வாங்க. வரேங்க. வாசு, தேவா, நம்ம 2 பேரும் இந்த மகாபலிபுரத்துல கைடுங்க. அன்னாடும் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறோமே, நம்மள எல்லாம் அந்த வாசுதேவன் தான் காப்பாத்தணும். இதையே லட்சுமி சிலைங்கிறோம், சிவகாமிங்கிறோம், சீதைங்கிறோம், திரௌபதிங்கிறோம். சில ஆளுங்க கிட்ட இதுக்கு சரித்திரமே இல்லைன்னு சொல்லி ஏமாத்திடுறோம். ஏண்டா இந்த இடத்துக்கு உண்மையான சரித்திரம் தான் என்ன? ஏண்டா ஏண்டா கத்துற? நமக்கு உண்மையே தெரியாதுங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுமா? ஆனா ஒண்ணு நிச்சயம் இல்ல, இந்த சிலை எல்லாம் யாரோ ஒரு சிற்பி தான் செதுக்கி இருக்கணும். போடா, இல்ல சிற்பி செதுக்காம என்ன கொத்தனாரா செதுக்கினாரு? ஏண்டா செதுக்கினாருன்னா, ஏன்னா நரசிம்ம பல்லவர் காலத்திலேயே இந்த ரோடு போடுற பிரச்சனை இருந்ததுடா. இந்த மாதிரி முழுசா ஒரு பாறைய பார்த்தானுங்கன்னா சில்லு சில்லா உடைச்சு இத ஜல்லி ஆக்கி ரோடு போட்டுருவானுங்க. இந்த பாறை எல்லாம் புடைக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இப்படி சிலையா செதுக்கி வச்சிருக்காங்க. பக்தி உள்ளவங்க எல்லாம் வந்து கும்பிட்டு போறாங்க. வேடிக்கை பார்க்கணும் இருக்கிறான், போட்டோ எடுத்துட்டு போறவனும் இருக்கிறான், நம்ம மாதிரி புடைக்கிறவனும் இருக்கிறான். இப்படி போடா போடா வயிறு எரியுது, காலையில இருந்து சோத்த காணும், கல்லு மண்ணு மணல் கடல் இதையே பார்த்துட்டு இருக்கிறோம். மனுஷன் நடமாட்டத்தையே காணும். அதோ மனிதன் ஏதோ மகாபலிபுரம் பார்க்கணுமா? நாங்க கைடுங்க சார், பரம்பரை வழிகாட்டி சார், மொபைல் லைப்ரரி சார். 1000 புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை 50 காசுல தெரிஞ்சுக்கலாம் சார். உங்களுக்கு இங்க எல்லாமே தெரியுமா? தெரியும் சார். இந்த சிலைகள் எல்லாம் எவ்வளவு காலமாக இங்க இருக்கின்றன? அது எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே இங்கதாங்க இருக்குது. அருமை அருமை. என்ன மனிதனின் கைவண்ணம்! கல்லை கலையாக்கி விட்டானே, இந்த சிலை உயிருள்ளது போல் காட்சி அளிக்கின்றதே. கல்லு உயிரோட இருக்கிற மாதிரி இருக்குது, உயிரோட இருக்க வேண்டியவன் அங்க செத்த பணம் மாதிரி கிடக்குறான் பாருங்க. செய்தவன் சாய்ந்து விட்டான், செய்யப்பட்டதோ நிமிர்ந்து இருக்கிறது. நாங்க கைடுங்க, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா சொல்லுங்க. அதோ இதோ எல்லாம் வேணாங்க, எங்களுக்கு தெரியாதுங்க. சரி சரி. பல்லவன் தெய்வத்தையும் ஏன் சிலையாக வடித்தான்? அது வந்துங்க ஒன்னும் அவசரம் இல்லையா? இல்ல, பல்லவன் காலத்திலேயே நாட்டுல பஞ்சம் இருந்தது. அதாவதுங்க பண்டிகை அன்னைக்கு தெய்வம் வீட்டுக்கு வரும்னு ஐதீகம். சாமி வீட்டுக்கு வருது, நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணுமேன்னு அவன புது வேட்டியை கட்டி சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு நிறைய சோத்தியம் போட்டு நிம்மதியா சாப்பிட்டு தூங்கிடுவானுங்க. வர்ற சாமியா ஆஹா வலை வலை வலை, நம்ம பக்தனுக்கு எல்லாம் ரொம்ப சௌரியமா இருக்கிறானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு போயிடும். போன சாமி அடுத்த வருஷம் தான் வரும் திரும்பி. என்னங்க இப்படி பாருங்க, அந்த பண்டிகை நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா அந்த பண்டிகையை கொண்டாட அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஏங்க அதுவே அடுத்த நாள் வந்திருந்தா கூட போதும், இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு எங்கெங்கெல்லாம் கடன் வாங்குறாங்களோ அத்தனை பேரும் அவங்க குடுமையை பிடிச்சி நிக்கிறத பாத்துருப்பாரு இல்லையா? சாமி ஒரு நாள் வந்தா பத்தாது, ஒருமித்த இங்கே இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த சிலைகள் பண்ணி வச்சிருக்கிறாரு. எப்படி பல்லவன்? அருமையான விஷயம். நான் ஒரு கதை ஆசிரியர். காசு இல்லையா? நீங்க ஒண்ணு இருக்கு. கதை எழுதுறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். நீங்க சொன்ன இந்த விஷயத்தையே கிளைமேக்ஸா வச்சு இப்பவே நான் ஒரு கதை எழுதுறேன். வரட்டுமா? ₹1 நேத்து வந்தாங்களே 3 பேரு, அவங்களுக்கு இதே கதையை சொன்னமே. இருக்கட்டுமே, அவங்க யார் தெரியுமா? அவங்களும் கதை எழுத, இவனையும் சேர்த்து இப்ப மொத்தம் 4 பேர். இந்த 4 பேரும் இதையே கிளைமேக்ஸா வச்சு கதை எழுத போறாங்க. 4 படம் ஆக போகுது. படம் ஆனதும் அது கொட்டாய்க்கு வருதோ, புளியா கொட்டை காப்பி கொட்டை எல்லாத்தையும் புதைக்கிறதுக்கு நான் புதையல் தர்றேன் சார். புதையலா? இங்க இருக்குன்னு யாருப்பா உங்ககிட்ட சொன்னா? எனக்கு இன்னொருத்தர் சொல்லணுமா? 10 வருஷமா இதே கதையை மத்தவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சார். நான் இங்க இருக்கிற கைடு சார், மகாபலிபுரத்துல எல்லா இடத்தையும் சுத்தி காமிக்கிறேன் சார். என்னப்பா இங்க புதையல் இருக்குன்னு தேடின, கன்னத்துல என்னத்தை தேடுற? அப்போ நீங்க நான் அடி வாங்குறத பார்க்கவே இல்லையா? அடியா? ஆமா சார், கடமைக்கு எனக்கு பொய் பேசியே பழக்கம். நீ சொல்றதுல பொய் இருந்தா அது எங்க அப்பா தான் சொல்லி இருக்கணும், ஏன்னா அவரை சொல்லி கொடுக்கிறது. You see, this is Arjuna and Tapas. Arjuna, the Ali's husband. Arjuna, the Gandhiva. Tangaba, Abba, Abba. Era Arjuna and Tapas. என்னிலே சொல்லுவா
நிறுத்துங்கள், சிலையை செதுக்காதீர்கள். அதோ என் சக்கரவர்த்தி என்னை ஏமாற்றி விட்டு போய் கொண்டிருக்கிறார். நானும் அவருடன் போகிறேன், அவருடன் போகிறேன். ரவி, என் மகளுடைய உயிரை 2வது முறையாவும் காப்பாத்திருக்கேன். இதுக்கு என்ன கைமாறு செய்தாலும் இடாகாது தம்பி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க கவலையை மறந்து கலகலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டு தான் எனக்கு அதுவே போதும். ரவி, நான் நீலாவுக்காக சுவிட்சர்லாந்துக்கு எழுதினேன். அந்த மருந்தெல்லாம் வந்துருச்சு. ஆஹா, ரொம்ப நல்ல செய்தி. என்ன இது வரும்போதே நல்ல செய்தியா கேள்விப்படுறேன். ஆமா தம்பி, நம்ம நீலாவுக்காக டாக்டர் புது புது மருந்தா வரவழைக்கிறார். நம்ம வக்கீல் சார் மட்டுமல்ல, அவர் தானே டாக்டர் மாதிரியே இருக்கிறாரு. நீலாவுடைய நிழல்ல கூட தூசி படக்கூடாதுன்னு பாதுகாக்கிறாரு. தூங்குறதே இல்ல. திருடர்கள் தான் தூங்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா எதையுமே திருட்டு கொடுக்க கூடாதுங்கிறவங்களும் தூங்க மாட்டாங்க மிஸ்டர் நாகராஜன். வெரி நீலா கடல்ல விழுந்துட்டாங்களே, தெரியுமா உங்களுக்கு? என்னது? உள்ளதான் இருக்காங்க. நீலா, நீலா, ஓ சாரி. யார் நீங்க? உங்களை யார் விட விட்டது? என் ரூமுக்குள்ள வரதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம்? அப்பா, அப்பா! அம்மா, அவர் நம்ம நண்பரம்மா, உன் உயிரை காப்பாற்றுறவர். நீ சீக்கிரம் வா, நான் எல்லாம் விவரமா சொல்றேன். ரவி, உங்களையே யாருன்னு கேக்குறாங்களே, அப்படின்னா நீலா சுய உணர்வோட பேசுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். நானும். வாமா நீலா. அப்பா, யார் இவர்? நீலா, அவரை பார்த்ததாகவே உங்களுக்கு ஞாபகம் இல்லை? எங்க என்ன கொஞ்சம் பாருங்க. என்ன கூட உங்களுக்கு தெரியல? மன்னிக்கணும், உங்க 2 பேரையும் பார்த்ததாகவே எனக்கு நினைவில்லை. என்னம்மா இது? அவங்க 2 பேருமே நமக்கு ரொம்ப வேண்டியவங்கம்மா. இவர் டாக்டர், அவர் வக்கீல். டாக்டருடைய நிழல் மாதிரி எப்பவும் கூடவே இருப்பார். டாக்டர், வக்கீல். ஏன் சித்தப்பா, இது என்ன கோர்ட்டா இல்ல ஹாஸ்பிட்டலா? நீலா, உனக்கு வந்திருக்கிற பயங்கரமான வியாதியை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? மிஸ்டர் நாகராஜன், கொஞ்சம் சும்மா இருங்க. நீலா, அவர் சொல்ற மாதிரி அவ்வளவு பயங்கரமான வியாதி ஒன்றும் உங்களுக்கு இல்ல. இல்ல, நீங்க எல்லோருமா சேர்ந்து எதையும் மறைக்கிறீங்க, நாடகம் ஆடுறீங்க. சேச்சே, அப்படி எதுவுமே இல்லையே. நீங்க பல்லவ சரித்திரத்தை விரும்பி படிச்சீங்க, அதனால அதே நினைவா இருந்துட்டீங்க, அவ்வளவுதான். நாம் எதை நினைக்க கூடாதுன்னு நம்ம கட்டுப்படுத்திக் கொள்ள விரும்புறோமோ அந்த நினைவே திரும்ப திரும்ப வரும். அது மனதனுடைய பலவீனம். இது நான் நினைச்சேன், இதை நான் திரும்ப திரும்ப சொன்னேன். சாகணும் சாகணும்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி ஓடுனே, எங்களை எல்லாம் தவிக்க வச்சுட்டியம்மா. எல்லாம் பேருக்கு இந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு ஆபத்து தேடிக்க நேரத்துல எல்லாம் என் நண்பர் ரவிதான் உங்களை காப்பாத்தினார். ஏன் ஏன் என்னை காப்பாத்துனீங்க? இப்படிப்பட்ட பயங்கர வியாதி இருக்கிற என்னை சாக விட்டிருக்கலாமே. அப்படி சொல்லாதம்மா, அப்படி சொல்லாத நீலா. நடமாட முடியாம படுத்த படுக்கையா கிடக்கா எதுக்காக உயிரோடு இருக்கிறேன்? 4 பெண்களை போல நீயும் நல்ல வாழ் வாழ வேணாமா? அதை என் கண்ணால பார்க்க வேணாமா? இல்ல, இப்போ அந்த ஆசை என்னால பூர்த்தி செய்ய முடியாது. பெண்ணா பிறந்தனா பெத்தவங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன். கேட்டா சில செதுக்கிற மாதிரி தோணுது இல்லையா? சிவகாமி நடனம் ஆடுறான், ஆயன சிற்பி சில செதுக்கிறார், அதை பார்த்து நரசிம்ம பல்லவர் ரசிக்கிறார். புத்தகத்துல படிச்சிருக்கேன். புத்தகத்துல படிச்ச ஞாபகம் மட்டும்தான் வருது இல்ல? ஆமா. கோபால், எக்ஸலென்ட் ரவி. இனிமே உங்க மகளுக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. கௌரி, வந்துட்டீங்களா? இத்தனை நாள் எங்க தான் போயிருந்தீங்க? எங்க போயிருப்பேன்? பணம் தேட போயிருந்தேன். வியாபார விஷயமா வந்த? ஆமா, உழைக்காம களைக்காம கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விசித்திரமான வியாபாரம். ஆனா காரியம் கைகூற சமயத்துல கதையே மாறி போச்சு. என்னத்தான் சொல்றீங்க? கௌரி, மகாபலிபுரத்தில் இருக்கிற அண்ணனுக்கு 1 கோடி ரூபாயும் வாரிசா ஒரே ஒரு பைத்தியக்கார பொண்ணு இருக்குன்னு உனக்கு தெரியும். அந்த பைத்தியம் சீக்கிரமா சாகும்.
அந்த அதிர்ச்சியில் அண்ணனும் போயிடுவான். அந்த 1 கோடி ரூபாயும் எனக்கே கிடைக்கும்னு கோட்டை கட்டிட்டு இருந்தேன் கௌரி, கோட்டை கட்டிட்டு இருந்தேன். அதனால்தான் அவளை குணப்படுத்த வந்த டாக்டர் எல்லாம் பயமுறுத்தி சாமர்த்தியமா விரட்டி அடிச்சேன். ஆனா இப்ப திடீர்னு முளைச்சிருக்கிறான் ஒரு படுபாவி. கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியத்தை தெரிய வைக்கிறான். என் ஆசையில கொல்லி வைக்கிறான் கௌரி, கொல்லி வைக்கிறான். அத்தா பாவம், அந்த பொண்ணு சீக்கிரமா குணமாகுது. அவ மரணத்தினால கிடைக்கிற பணம் நமக்கு வேண்டவே வேண்டாம். கௌரி, நீ ஒரு கோடீஸ்வரனுக்கு மனைவியாக வேண்டாம்? வேண்டாம். எனக்கு வேண்டியது ஒரே ஒரு மஞ்சள் கயிறு. எத்தனை நாளைக்கு தான் இந்த திருட்டு நாடகம்? பணத்தை சுண்டி பார்த்து வாங்குற உலகம் வதந்திய மட்டும் அப்படியே ஏத்துக்குது. அத்தா, என்ன பத்தி ஊர்ல பல மாதிரியா தவறா பேசிக்கிறாங்க. எனக்கு அவமானமா இருக்கத்தா. அத்தா, எப்பத்தான் நம்ம கல்யாணம் சொல்லுங்கத்தா. கல்யாணமா? அத்தா, உங்களுக்காகத்தானே தவம் கிடக்கிறேன். கௌரி, நம்ம கல்யாணம் நடக்கணுமா? இல்லன்னா என்னைக்கோ செத்திருப்பேன். அப்படின்னா நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? அத்தா, உங்க கையால விஷம் கொடுங்க, குடிக்க தயாரா இருக்கேன். இப்ப நீ என் கௌரி. ஐயா வாங்க, வாங்க, அம்மா வாங்க, நாங்க கைடு. அதோ பாருங்க, பேன் பாக்குற குரங்கு. எங்க குழந்தைக்கு குரங்குனா பயமா? இல்ல, சின்ன வயசுல இருந்து குரங்குனா கொஞ்சம் பயம். சின்ன வயசு தான், பாப்பா தான். நான் சொல்ல வந்தது அதோ தெரியுதே. அது எது? என்னது பார்வை சரியில்லை, ட்ரெஸ்ஸையே மாத்தி பாக்குறாரு. ஏமா அப்பாக்கு பார்வை மந்தமா? தூரத்துல இருந்தா தெரியாது, கிட்ட இருந்தா அது மேலேயே இடறி விழுந்துட்டு வரேன். இன்னையே மகாபலிபுரத்துக்கு வந்தாரு. குழந்தைக்காக வந்தேன். சாருக்கு சொந்த ஊர் இது மெட்ராஸ் தான். தொழில் மெழுகு பொம்மை கடை. அட அதான் தெரியுது, கூடவே ஒரு மெழுகு பொம்மை கூட்டி வந்திருக்காரு. ஏன்பா இங்க நீ கைடா நான் கைடா? என்னைய கேள்வி மேல கேள்வி கேட்கிறியே? நான் தான் கைடு. இல்லங்க, பாத்தீங்களா, சிரிக்கும் சிலை, மயக்கும் சிலை, அழகு சிலை, அசையும் சிலை, கண்ணு ஒரு வலை, கூந்தலோ அலை. இதற்கு ஏது விலை? அது தலை. வாங்க சுத்தி பார்க்கலாம். ஐ அம் சாரி. ஆமா, சுத்தி பார்க்கலாம் வாங்க. என்னங்க, நிஜமாவே நீங்க சில மாதிரியே இருக்கீங்க. நான் பொய் சொல்ல மாட்டேங்க. நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்களே. சுமாரா பேசுவேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க பொய் சொல்லலையே. ஆமா, நீங்க இந்த தொழிலுக்கு வந்தீங்க? கல்லு மத்தியிலே இருக்கணும்னு என் தரையில் எழுதிருக்குதுங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கும் கல்லுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க. எங்க அம்மா நாமக்கல், எங்க அப்பா குண்டக்கல், நான் பிறந்தது திண்டுக்கல். நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுறது பொங்கல். அதனாலதான் இந்த கல்லுங்களை பத்தி கதை சொல்றதை நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். இதே மாதிரிதான். ஆமா, இதே மாமல்லபுரத்துல ஒரு நாள் சிவகாமி சிரிச்சாங்க. அதை பார்த்து நரசிம்ம பல்லவர் அப்படியே அசந்துட்டாரு. இப்ப நீங்க சிரி, நான் அசறேன். அது ஏங்க மோகினி, ஏன் அதுக்குள்ள வந்துட்டேன்? சுத்தி காமிக்கலையா? போல யாரே ஒரு கண்ணுக்கு தெலுங்குறாரு. எனக்கு சுத்தி காமிக்கிறது. லைட் ஹவுஸ் பாத்தீங்களா? எங்க எங்க? அது உங்களுக்கு இப்ப கண்ணுக்கு தெரியாது. ராத்திரியில லைட் போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ராத்திரிக்கா? நாங்க இப்ப மெட்ராஸ் போனோம்ப்பா. என்ன சொல்ல? அப்ப போக முடியாதுப்பா. ஏமா? மகாபலிபுரத்துக்கு வந்தவங்க உடனே திரும்பி போனா கலாதேவதிக்கு கோபம் வந்து கண்ணை அவுச்சுடுவாளப்பா. ஆமா சார், உங்க கண்ணை பத்தி பரவாயில்ல, போன கண்ணு. ஆனா உங்க கண்ணான பொண்ணு கண்ணு நல்லா இருக்க வேண்டாமா? யூ ஆர் கரெக்ட். இதுக்கு முன்னே 1931ல இதே இடத்துக்கு வந்திருந்தேன். வந்த அன்னைக்கே திரும்பி போயிட்டேன். அதுல இருந்து எனக்கு பார்வை ரொம்ப டல்லா இருக்கு. போய் இந்த ரிஸ்க் 2 நாளைக்கு தங்கிட்டு போயிடுவேன். அப்போ இப்ப நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி, வாங்கப்பா. டாடா. பை பை. பாய் பாய். நாளைக்கு பார்க்கலாம். என்ன கூப்பிட்டீங்களாமே? வயசான காலத்துல வைக்கிற எதுக்கு கூப்பிடுவாங்க? உட்கார். இது நான் தயார் செய்த உயில். சரியா இருந்ததுன்னா முறைப்படி எழுதி ரெஜிஸ்டர் பண்ணணும். என்னங்க அது இப்படி எழுதிருக்கீங்க? ஏன்? நான் சம்பாதிச்ச சொத்து நான் பெற்ற பொண்ணு. என் இஷ்டம் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன். அதுக்காக திடீர்னு இந்த முடிவுக்கு வரக்கூடாதுங்க. திடீர்னு செய்த முடிவு இல்ல தம்பி, தீர யோஜனை பண்ணி செய்த முடிவுதான். என் பொண்ணோட உயிரை பல முறை நீ காப்பாத்தி இருக்க. அதனால அவ உயிர் உனக்கு தான் சொந்தம். நான் என் நண்பனுக்கு உதவி செய்யத்தான் இங்க தங்கினேன். இந்த ஏற்பாட்டுக்கெல்லாம் இப்ப என்னங்க அவசரம்? புரியுது. ஒரு பைத்தியத்தை உன் தலையில கட்ட போறதா நீ நினைக்கிற. ரவி, நான் அவ்வளவு சுயநலக்காரன் இல்ல. இந்த திருமணம் என் மக குணமடைஞ்சாதான், அதுவும் நீ விரும்பினாதான். முதல்ல உங்க பொண்ணுகிட்ட அனுமதி வாங்குங்க. ஏன் பொண்ணுகிட்டியா? ரவி, அவ சம்மதிச்சா எனக்கு ஒண்ணும் தடையே இல்லை. இப்பவே அனுமதி வாங்குறேன். நீலா, நீலா. அண்ணா அண்ணா, இன்னைக்கு அமாவாசை மறந்துட்டீங்களா? அமாவாசை மறந்தே போயிட்டேன். டாக்டர் கூப்பிடு, டாக்டர் கூப்பிடு.
டாக்டர் இன்னைக்கு அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு தான் நீலாவுக்கு சித்தப்பிரமையும் தற்கொலை வெறியும் அதிகமாகும். பயப்பட வேண்டிய அவ்வளவு ஒண்ணும் சீரியஸ் இல்லைங்க. இடமாற்றத்துக்காக யாராவது அவங்களை வெளியில அழைச்சிட்டு போயிட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடும். அப்போ நானே அழைச்சிட்டு வரேன். வேண்டாம் நாகராஜன், ரவி கூட போகட்டும். என்ன இது? இல்ல அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நான் அப்புறமா சொல்றேன். ரவி நீங்க அழைச்சிட்டு போய் வாப்பா. என்னங்க அது, நான் தனியா கூட்டு போறதாவது? ஏய் ரவி, நீ தானே நரசிம்ம பல்லவர், மறுக்காம தயவு செஞ்சு அழைச்சு போயிட்டு வா. கமான் ப்ளீஸ்.